இன்றைக்கி மணலாக நெய் எப்படி உருக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து அமுதூற்றி வச்சது மேலே ஆடை எடுத்து வச்சுருக்கிறேன். 6 நாளைக்கு ஒரு தடவை நெய் வந்து உருக்கிக்குவேன். இப்போ 3 கப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். 6 நாள் இப்போது அது மிக்சர் ஜாரில் சேர்த்தியாச்சு. நல்லா அரைச்சிட்டு தெறிக்குது பாருங்கள். நல்லா அழுத்தி வச்சுக்கணும். கட்டி ஆயிடுச்சு. தண்ணி ஊற்றி தான் நம்ம அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சிட்டு நல்லா மேலே இருக்கக்கூடிய வெண்ணெயெல்லாம் எடுத்து வச்சுட்டு சுத்தமாக எடுத்துட்டு தண்ணியில் வந்து நம்ம அலசி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த வாசனை வந்து இருக்காது, தயிருடைய வாடை வந்து இருக்காது. நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு கடாயில் வச்சிடலாம் லோ ஃப்ளேமில். அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த மோர் வந்து நம்ம வடகம் மோர் மிளகாய்க்கு வந்து ஊற போடுறதுக்கு வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கரண்டியில் கலக்கிட்டே இருந்தோம்னா நெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லான மணலாக ஆறுச்சுன்னா நல்லா மணலாக இருக்கும். கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரிஜினல் கலர் இதுதான். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தாலே கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி மணலாக இருக்கும்.